டே 4ஓட மினி விலாக் பார்க்கலாமா? எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும். நேற்று 2 சுண்டல் வச்சுருந்தாங்களே, ஒரு சுண்டலை தான் புளிக்குழம்பு வச்சாங்க, இன்னொரு சுண்டல் என்ன பண்ணாங்கன்ட்டு வாங்க அது வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். இன்றைக்கி நான் தான் வந்துட்டு காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் சாப்பாடு வேக வச்சுட்டு அந்த சுண்டலை தான் வந்துட்டு ஸ்டீம் பண்ணி தாளித்து கொட்டி தேங்காய் திருவி போட்டு வச்சுருக்கோம். ஒரே நாளில் அவ்வளோ சுண்டல் சாப்பிட்டா உடம்புக்கு என்னத்துக்கு ஆகுறதுன்னு சொல்லிட்டு தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டோம். ஃப்ரிட்ஜில் வச்சோம் சாப்பிடக்கூடாது தான், ஆனாலுமே வந்துட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம். அப்புறம் கார சட்னியை அரைச்சி வச்சுட்டேன், தண்ணியும் பிடிச்சி வச்சுட்டு இருந்த பாத்திரத்தையும் விளக்கி வச்சுட்டேன். இன்றைக்கி என் தங்கச்சி தான் வந்து தக்காளி தொக்கு செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்துட்டு தக்காளி தொக்கு அவங்க சாய்ஸில் விட்டுட்டு போயிட்டேன். நான் குளிச்சுட்டு வரத்துக்குள்ள அவங்களும் தக்காளி தொக்கு செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் காக்காய்க்கு சாப்பாடை வச்சுட்டு மார்னிங் டிஃபனுக்கு இட்லியும் கார சட்னியும், ஆஃப்டர்நூனுக்கு சாப்பாடு, தக்காளி தொக்கு, சுண்டல், பொமக்ரானட்டு இதெல்லாம் தான் ஸ்கூலுக்கு கொண்டு போனேன். அப்புறம் இன்றைக்கி வியர் பண்ண சாரீ இது தான், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு நானும் கிளம்பிட்டேன். வேகமாக போனேன். இன்றைக்கி வந்துட்டு எனக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த டே எப்படிலாம் போச்சு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.